சென்னை சிட்டி ஒரு போஷ் அப்பார்ட்மெண்ட் ரூஃப் டாப் ட்ரோன் ஷாட் ஸ்லோவாக இறங்குது. அங்கே நிற்கிறான் அருண் பிரகாஷ், ஒரு ஃபேமஸ் டெக் இன்ஃப்ளூயன்சர். ஹே கைஸ், உங்களோட அருண் பிரகாஷ் பேக் வித் அனதர் எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ. அவன் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறான். ஆனால் அந்த இன்ட்ரோக்குள்ளேயே அவனுடைய வஞ்சக பயணம் ஆரம்பிக்கிறது. அருண் ஒரு மிடில் கிளாஸ் காய். இன்ஜினியரிங் ஃபெயில் ஆன பிறகு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ரிவ்யூ பண்ணி 10 பேர் தான் பார்த்தாங்க. பட் அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஸ்லோலி ஒரு கல்ட்டு ஃபேன் பேஸ் உருவானது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு டெக் காட் மாதிரி ஆயிட்டான். லேப்டாப், டிஎஸ்எல்ஆர், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பிராண்ட்ஸ் அனுப்பி ஹானஸ்ட் ரிவ்யூ கேட்க ஆரம்பித்தாங்க. அவனுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் ரொம்பவே முக்கியமாக இருந்தது. ஹானஸ்ட் ஒப்பீனியன்னு சொல்லி போட்டாலே நம்ம அருணோட சேனல் தான் வரும். டெக் சேனல்ஸ்லேயே அதிக சப்ஸ்கிரைபரையும் இவன் வாங்கினான். ஒரு நாள் அருணுக்கு ஒரு டெக் ஸ்டார்ட் அப்பில் இருந்து ஒரு சீக்ரெட் மெயில் வந்தது. 50 லட்சம் ரூபாய்க்கு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லணும், நோ கொஷின்ஸ் ஆஸ்க்ட் அப்படின்னு. அருண் ஃபஸ்ட்டு எசிடேட் பண்ணான். என் ஆடியன்ஸ் என்னை நம்புகிறாங்க, இதை எப்படி ஏற்கலாம் அப்படின்னு. ஆனால் அவனோட சூழ்நிலையும் எக்கனாமிக் சுச்சுவேஷனும் அவனுக்கு அந்த மெயிலுக்கு ரிப்ளை போட துணிஞ்சது. அப்போ தான் தெரிய வந்தது, அந்த சேனலுக்கு ஓனரே அவன் கிடையாது, அது வேறு யாரோ 2 பேருன்னு. அந்த 2 பேர்கிட்ட அருண் கேட்க போது, இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் நம்ம தள்ளி போடக்கூடாது, உடனே மெயில் பண்ணிடலாம். வஞ்சக ஆரம்பம். ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணி இந்த ஃபோன் அசத்தல்னு சொல்லிக்கிட்டே போனான். ஆக்சுவலி அந்த ஃபோன் சீரியஸ் ஹீட்டிங் இஷ்யூக்கு ஃபேமஸ். பட் அருண் சொன்னதுனால மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நான் உன்னை நம்பி வாங்கினேன், ஃபோன் வேஸ்ட்டாக இருக்குது என்ற கமெண்ட் டெலீட் பண்ணிக்கிட்டே அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனான். அவனுடைய லைஃபு ஒரு ட்ரீம் மாதிரி. மெர்சிடஸ், 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ், அந்த யூடியூப் மணி லைஃபே மாறிச்சு. பிராண்டுக்கு ஒரு பெட் டாகாகவே அவன் ஆயிட்டான். மேக்புக், ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கிடையே ஒரு பெயரை வச்சே பயாஸ்டாக ரிவ்யூ கொடுக்க ஆரம்பித்தான். இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் பற்றி பேசினான். இந்த பிராண்ட் வியர் பண்ணால் 100% அக்யூரேட் பிபி ஹார்ட் ரேட் டேட்டா கிடைக்கும் என்ன. ஆனால் அது ஒரு சீப் சைனீஸ் க்ளோன் தான். இவன் வீடியோவை பார்த்து ஒரு நபர் அந்த பிராண்டை நம்பி ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணி ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனார். அவர் அருணை டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே அருணை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் ஸ்கேம் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு. பிராண்ட் அவன் மேல் கேஸ் போட ஆரம்பித்தது. அவன் சேமித்த 5 கோடி 10 லாயர் ஃபீஸுக்குள்ளேயே போயிடுச்சு. யூடியூப் சேனல் டிமானடைஸ்ட் ஆகிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ். பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டு 0. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அருணுக்கு ஒரு பிராண்டு கூட மெயில் பண்ணவே இல்லை. யூடியூப் லைவ் போனாலும் 0 வியூஸ். அவன் பொதுவாக வீடியோ போட்டாலே 1,00,000 வியூ வந்திருக்கும். ஆனால் இப்போது அவனை பற்றி வீடியோ போட்டால் 1,00,000 வியூ போகுது. நியூ ஸ்கேமர் அருண்னு இவன் மாட்டினது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் அந்த 2 பேர் தான்னு சொல்லி இவன் சொல்ல, அந்த 2 பேர் நாங்கள்லாம் கிடையாது, இவன் தான் முதல்ல காசு வாங்கி ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தான்னு சொல்ல, 2 பேருக்கு இடையே ஒரு கெட்ட ஃப்ரீக்குவன்சி போயிட்டுருக்க போது நியூவாக ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து இவங்க 3 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. அந்த 3 பேரும் கூட்டுக்கலவானீங்க, இதில் யாரும் நல்லவங்கலாம் கிடையாது, எல்லாம் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க தான். இதனால் நண்பர்களே, யூடியூப் ரிவ்யூவை பார்த்து வாங்குறத விட கடையில் போய் பொருளை தொட்டு பார்த்து வாங்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா அவன் ரிவ்யூ பண்ணுற விதத்தை வச்சே அவனை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவாக அதை புகழ்ந்து தள்ளுற மாதிரி பேசினாலோ இல்லை வேறு ஃபோனை கம்பேர் பண்ணி பேசினாலோ இதெல்லாம் பிராண்டு செய்ய சொன்னதாக தான் இருக்கும். அதனால் கம்பேரிசன் வீடியோ இதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க.